தமிழனின் மறைக்கப்பட்ட மாவீரன் வரலாறு. யார் இந்த கருணாகர தொண்டைமான்? வாங்க பார்க்கலாம். 1000 யானைகளை போர்க்களத்துல வீழ்த்துற வீரனுக்கு தான் பரணி பாடுவாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அப்படி ஒரு மாபெரும் கௌரவத்தை பெற்ற சோழர் காலத்து மாவீரன் தான் கருணாகர தொண்டைமான். யார் இவர்? இவர் முதலாம் குலோத்துங்க சோழனின் படைத்தளபதி. சோழ சாம்ராஜ்யத்தின் தூண்களில் ஒருவராயிருந்தவர். வெறும் தளபதியா மட்டும் இல்லாம ஒரு சிற்றரசராகவும் இருந்திருக்கார். கலிங்க போர், கலிங்க நாட்டு அரசன் அனந்தவர்மன் சோழர்களுக்கு திரை செலுத்த மறுத்த போது குலோத்துங்க சோழன் அனுப்பினது நம்ம கருணாகர தொண்டைமானைத்தான். அங்கு கலிங்கத்து பரணி. இவரோட அந்த அசுரத்தனமான வீரத்தை பார்த்து வியந்துதான் கவிஞர் செயங்கொண்டார்கலிங்கத்து பரணி அப்படின்ற காவியத்தையே எழுதினார். அந்த போர்ல இவரை எதிர்க்க யாருமே இல்லை. ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் பேரை அடிக்கடி கேட்கிற நாம அவங்களுக்கு பின்னாடி இருந்த இவரை போன்ற வீரர்களையும் மறக்க கூடாது. இந்த தகவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.